ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5 அன்று பிறந்தார். பிறப்பு இடம் இராசபுரம், தமிழ்நாடு. அவரது பெற்றோர் நல்லொழுக்கமும் கல்விபற்றியும் கொண்டவர்கள். ராதாகிருஷ்ணன் சிறுவயதில் பள்ளியில் சிறந்த மாணவர். இவர் மெதுவாக ஆனால் உறுதியாக படிப்பில் முன்னேறினார். அவர் கல்லூரியில் தத்துவம் படித்தார். பின்னர் அவர் அசாம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். அவர் கல்வியில் ஆர்வமுள்ளவராக விளங்கினார். ராதாகிருஷ்ணன் தன்னுடைய கல்வி பயணத்தில் பல விருதுகள் பெற்றார். அவர் தனது வாழ்க்கையில் ஒழுக்கத்தை மிக முக்கியமாக கருதினார். மாணவர்களை வளர்க்கும் பணி அவருக்கு மிக முக்கியம். அவர் சிக்கலான கருத்துக்களை எளிய முறையில் மாணவர்களுக்கு கற்றுத்தந்தார். ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் கல்வி துறைக்கு பெரும் பங்களிப்பு செய்தார். 1947 இல் இந்தியா விடுதலை பெற்ற பின் அவர் அரசியலில் ஈடுபட்டார். 1949 இல் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் ஆனார். அவர் மாணவர்களின் நலனை எப்போதும் முன்னுரிமை வைத்தார். 1962 இல் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆனார். குடியரசுத் தலைவர் ஆன பிறகும் அவர் எப்போதும் மிதமான வாழ்க்கையை வாழ்ந்தார். ராதாகிருஷ்ணன் உலகளவில் புகழ்பெற்ற தத்துவஞானி ஆவார். அவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். தத்துவ, மதம், கல்வி தொடர்பான கருத்துக்களை விளக்கினார். அவர் சமுதாய சேவையிலும் ஈடுபட்டார். மாணவர்களுக்கு கடுமையான ஒழுக்கமும் மரியாதையும் கற்றுத்தந்தார். அவர் கூறிய முக்கிய வாசகம், ஆசிரியர் மனதில் விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும். ராதாகிருஷ்ணன் தனது வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடித்தார். அவர் கல்வியை ஒழுக்கத்துடன் இணைத்தார். இந்திய அரசியலில் பணியாற்றும் போது மாணவர்களின் நலனை முக்கியமாக கருத்தில் கொண்டார். அவர் 1975ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அவரது வாழ்க்கை இந்திய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். ராதாகிருஷ்ணன் கல்வி, ஒழுக்கம் மற்றும் அறநிலையின் அடிப்படையில் எப்போதும் நினைவில் இருக்கும். இதுபோல் நிறைய கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.